மெக்சிகோல பல்வேறு காலேஜ் பொண்கள் காணாம போறாங்க. போலீஸ் இதை ஆரம்பத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சாதாரண கடத்தல் கேஸ் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு பையனோட கடத்தல் சம்பவத்துக்கு அப்புறம் இது சாதாரண கடத்தல் சம்பவம் கிடையாது, இது மிகப்பெரிய உலகத்தையே அதிர வைக்கிற சைத்தானோட கொலைகள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒவ்வொரு வீடியோமே திகிலாவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். மறக்காம முழு கதையை கேட்கறதுக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எஸ்பி கிரைம் ஸ்டோரிஸ். உண்மையிலே சொல்றேன், இந்த சம்பவத்தை கேட்டு சைத்தான் மேல பயம் இல்லாதவங்களுக்கு பயம் வரும் அப்படின்றத நிச்சயம். என்ன நடக்குது அப்படின்னா, மெக்சிகோல பல்வேறு இடத்துல காலேஜ் பெண்கள் எல்லாம் காணாம போறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் இதை சாதாரண ஒரு கடத்தல் சம்பவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஒரு சின்ன பையனும் காணாம போறான். அந்த பையனோட பேரு மார்க். போலீஸ் ஒரு சில தடயத்தெல்லாம் வச்சு அந்த பையன் கடைசியா எந்த இடத்துல போயிட்டு காணாம போயிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த இடம்னா சின்ன ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்றது தான் தெரிய வருது, அங்க ஒரு கைவிடப்பட்ட பண்ணை இருக்கு அப்படின்றது. சரி, அந்த பண்ணையிலும் போய் செக் பண்ணிடலாம் அப்படின்னு போலீஸ் அந்த பண்ணைக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. பண்ணைக்குள்ள என்ட்ரு ஆனோடனே மிகப்பெரிய இரும்பாலான ஒரு குண்டா இருந்திருக்கு. அதாவது ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒன்று இருந்திருக்கு. என்னடா இரும்புல இவ்வளோ பெரிய தொட்டியா அப்படின்ட்டு சரி ஏறி உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த தொட்டி மேலே ஏறி இருக்காங்க. அந்த ஏறுறப்பயே ஒரு மாதிரியான அழுகின வாசம்லாம் வந்திருக்கு. என்னடா இது இவ்வளோ கேவலமாக வாடடிக்குது அப்படின்ட்டு தொட்டிக்குள்ளே எட்டி பார்த்தப்போ தெரியுது உள்ள ஃபுல்லாகவே ரத்தக்கரை மட்டும் இல்லாமல் ஒரு சில எலும்புகளும் இருக்கு. தூரத்திலிருந்து பார்த்ததுனால போலீஸ்க்கு எதுவுமே தெரியல, அது மனித எலும்புகளா இல்லை மிருக எலும்புகளா, இது மனித ரத்தமா என்னன்ட்டு. உள்ள இறங்கி பார்க்கறப்ப தான் தெரியுது அது எல்லாமே மனித எலும்புகள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ரத்தக்கரையும் மனிதர்களோட ரத்தக்கரை அப்படின்றது. ஓகே, இந்த இடத்துல தான் ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பண்ணை ஃபுல்லாகவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ணப்போ தான் அதிர்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றா கிடைக்க ஆரம்பிக்குது. முதல் செக்கிங்கில் என்ன கிடைக்குது அப்படின்னா, பல்வேறு எலும்புகள், கிட்டத்தட்ட 56க்கும் மேற்பட்ட பிணங்களோட எலும்புகள் கிடைக்குது அப்படின்றது தெரிய வராங்க. இதில் மேக்சிமம் பெண்கள்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட உள்ளாடைகள், பெண்களோட ட்ரெஸ் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஓகே, இது வந்து பயங்கரமான கொலைகள். அதாவது இந்த இடத்துல எதுக்கோ கொலை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஏன் கொலை பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. ஸோ அதனாலே இன்னுமே அந்த பண்ணையை ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பல்வேறு இடத்த பல்வேறு சைத்தானோட மொழியில் எழுத்துக்கள்லாம் இருந்திருக்கு. அதையும் பார்த்தவொடனே டீகோட் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே சைத்தான் லாங்குவேஜ் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் சைத்தானோட புகைப்படங்களும் இருந்திருக்கு. இந்த இடத்துல போலீஸ் முடிவு பண்ணுறாங்க பயங்கரமான நரபலிகள் இந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்றது. சரி ரைட்டு, நரபலி நடந்திருக்குன்றது தெரிய வந்துருச்சு. யார் இந்த நரபலிகள் கொடுத்தா, எதுக்காக கொடுத்தான்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது ஒரு கேங் லீடரோட பேரு அடால்ஃப். அடால்ஃப்ன்றவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துவானா. அந்த மாதிரி கடத்துறப்ப அடால்ஃபோட ஆட்கள் நிறைய பேர் சுட்டு கொல்லப்படுவார்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். இந்த போட்லலாம் அப்போல்லாம் சுட்டுட்டு இருப்பானுங்களே, அந்த மாதிரி போல அடால்ஃபோட ஆட்கள் நிறைய பேர் கொல்லப்படுறானுங்க. அதில் அடால்ஃப் கடுப்பாகி கடவுள்களை திட்ட ஆரம்பிக்கிறான். நான் கடவுள்களை எவ்வளோ வேணும், அந்த கடவுள் என்னை கைவிட்டாங்க, அதனால நான் சைத்தானோட போறேன் அப்படின்ட்டு சைத்தானை வேண்ட ஆரம்பிக்கிறான். எதுக்காக வேண்ட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, இவனோட இந்த போதைப் பொருள் பிஸ்னஸ் கரெக்டாக போகணுன்றதுக்காகவும் இவனுக்கு ஒரு பவர் வேணுங்கிறதுக்காகவும், முக்கியமான விஷயம் இவனோட ஆட்கள் யாரும் போலீஸால் கொல்லப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சைத்தானை வேண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி சைத்தானை வேண்டப்போ தான் அந்த சைத்தான் இவன்ட்ட என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, உனக்கு உன் கூட்டாளிகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னா எனக்கு டெய்லியுமே ஒரு நரபலி கொடுத்துரு, எனக்கு நரபலி கொடுத்துட்டேன்னா உன் ஆட்கள் எல்லாரையும் காப்பாற்றுறான்னு அந்த சைத்தான் சொன்னச்சான். இதனால இந்த அடால்ஃப் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னோட சொந்த கிரூமேட்ஸ்க்கு, அதாவது தன்னோட சொந்த கூட்டாளிகளுக்கு நிறைய போதைப் பொருள்லாம் கொடுத்து இவன் சொல்றதெல்லாம் அவங்கள நம்ப வைக்கிறான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இவன் வந்து ஒரு சைத்தானை வேண்டிட்டு இருக்கான், சைத்தான் இவனுக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குது. இவன் வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக இவனோட கிரூமேட்ஸ்க்கு எல்லாரையுமே மைண்டை மாற்றி அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்குறான். இதெல்லாம் எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, அடால்ஃபோட கிரூமேட்ஸ் எல்லாருமே மாட்டிடுறானுங்க போலீஸ். ஆனால் அடால்ஃப் மாட்டல. அதுக்கப்புறம் இந்த கதையெல்லாம் கேட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அடால்ஃப் எங்க இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அடால்ஃப் மாட்டிட்டான் அப்படின்ட்டு அடால்ஃப் வீட்டுக்கே போறாங்க. அவன் தனியா ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அடால்ஃபையும் பார்த்துட்டாங்க. அடால்ஃபை பார்த்தோன்னே இவனை உயிரோட பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் எல்லாமே ரஷ் பண்றாங்க. அது அடால்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரியுமா பண்ணா, அடால்ஃபா அவனோட கூட்டாளி வேகம் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க காட்டுக்குள்ள ஓடி எங்க போனாங்களே தெரியல போலீஸ்க்கு. போலீஸும் அவ்வளவு நேரம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் அந்த காட்டுக்குள்ளேயே சர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்க டம்முன்னு ஒரு ஷூட்டிங் சவுண்டு. என்னடா இது, நம்ம இது ஷூட் பண்ணலையே அப்படின்னு பார்க்குறப்ப தான் அந்த சவுண்டு கேட்க இடத்துக்கு போயிருக்காங்க. அடால்ஃப் கீழே செத்து கிடந்திருக்கா, நெத்தி பொட்டில் ஒரு புல்லட்டில். என்ன தினமா நடந்திருக்கு, அந்த ஒருத்தரோட ஓடனா இல்லையா, நான் போலீஸ் கையில் சாவ விடும்பல, நான் என் சைத்தான் நண்பர்கிட்டே போகிறேன் அப்படின்ட்டு என்னை இந்த இடத்துல சுடு அப்படின்னு அடால்ஃபே சொல்லியிருக்கான். அவனை நெத்தியிலே போட்டு கொண்டுட்டானுங்க. எந்த அளவு கேவலமான கொலைகள் பாருங்க. சைத்தானும் கிடையாது, ஒரு எதுவுமே கிடையாதுங்க முதல்ல.
ஏன்னா இந்த கேஸை விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லை சைதான் சொன்னதுக்கான எவிடன்ஸ் எப்படிங்க இருக்கும், அதுவே வந்து ஒரு மூட நம்பிக்கை, அதுக்கு எப்படி எவிடன்ஸ் இருக்கும், அதனால் இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவம்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க.